ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மேங்களூர் இட்லி ரெசிபி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை மேங்களூர் இட்லி அல்லது சனாஸு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சனாஸ் உங்களுக்கு மேங்களூர் சைடில் இருக்க கிறிஸ்டியன்ஸு பீப்புள்ஸ் அதிகமாக செய்வாங்க. இந்த சனாஸ் உங்களுக்கு ஆப்பம் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு இட்லி மாதிரியும் இருக்கும். ரெண்டோட ருசியிலையும் இடப்பட்ட டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த மேங்களூர் இட்லி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு மாவு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாதம் 1/4 கப்புக்கும் மேலே 1/2 கப்புக்கும் கம்மியாக எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா இதை கழுவிக்கணும். கழுவிட்டு அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊற வச்சிடணும். இந்த ஊற வச்ச தண்ணியை தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைப்போம். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வச்சுருக்க சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா வழுவழுப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மேங்களூர் இட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பம் டேஸ்ட்டுக்கும் இட்லி டேஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கும், நம்ம சுகர்லாம் போடுறனால. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை கையால் கலக்கி விட்டுக்கோங்க. கையால் கலக்கி விட்டுட்டு இதை ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் போல் இதை நல்லா புளிக்க வச்சுடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். மாவு பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா புளிச்சும் இருக்குது. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போல் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேங்களூர் இட்லியை நம்ம குட்டி குட்டி கிண்ணத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் அந்த குட்டி குட்டி கிண்ணத்தை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் மாவு வச்சு நிரப்பிடாதீங்க. ஒரு அரைப்பாகம் வரைக்கும் நீங்கள் மாவு நிரப்பிக்கோங்க இந்த கிண்ணத்துலலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணியையும் சேர்த்து அதை கொதிக்க வச்சுடுங்க. இப்போது இந்த இட்லியெல்லாம் நம்ம வேக வச்சிடலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு குறைஞ்சது 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இட்லி கொஞ்சம் ஆறுன விட்டு நம்ம சைடில் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக இதை எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டினோன்னா இட்லி சூப்பராக வந்துடும். இந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளோட சுவையான மேங்களூர் இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க நான்வெஜ் குழம்பு இல்லைன்னா வெஜ் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.